Our sponsors, National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminum Modular Kitchen. எங்கள் இனத்தின் பெருமைமிகு அடையாளம் ஐயா அண்ணன் சகாயம் அவர்களுடைய தம்பி வேலை முடிஞ்சா அண்ணன் சகாயம் அவர்கள் தலைமையில் இந்த பாராட்டு விழா நடப்பது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னென்னா நான் வந்து தமிழ் செல்வன் ஒரு படம் விஜயகாந்த் சார் படம் பார்க்கும்போது அதில் வந்து விஜயகாந்த் சார் வந்து கலெக்டாக நடிச்சிருப்பார். பாரதி ராஜா அவங்களுடைய இயக்கத்தில் வந்து படம். அப்போல்லாம் நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர்கள்லாம் பார்ப்போமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அது நம்ம வாழ்கிற காலத்திலேயே நம்ம இனத்திலேயே அப்படி ஒரு பெருமைமிகு அடையாளமாக இருக்க ஐயா சகாயம் அவர்கள் வந்து இந்த விழாவை எடுத்துருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்ன இதில் ஒரு பெருமைனா, நம்ம எவ்வளோ பாராட்டுகளை சந்திச்சிருக்கோம் பேசுகிறோம். பட் எங்கள் இடத்துலேருந்து ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் இந்த விழா நடத்துகிறது எங்களுக்கு ஆஸ்கார் வாங்கினதுக்கு ஒரு சமமாக நான் வந்து இதை கருதுறேன். நான் வந்து இந்த விழாவை வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறத விட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்த நண்பர்களை பற்றி நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இந்த படம் வந்து நான் ப்ரெஸ்ஸோ போடும்போது எனக்கு வந்து தேட்டர் கிடைக்காதுன்றது எனக்கு ஒரு 6 மணிக்கு வந்து தகவல் தெரியப்பட்டது. நான் அப்போவே ப்ரெஸ்ஸோ கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது வேணாம், படத்தை மக்கள் பார்க்கட்டும், பார்த்துட்டு மீடியாக்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம கடந்து போயிடுவோம், நல்லா இருக்குன்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அண்ணன் கௌதம் அண்ணனுக்கு நான் கால் பண்ணேன். அவர் ஏதாவது வெளியூரில் இருக்கேன்னு கூட சொல்லியிருக்கலாம். நம்ம அழைத்த போது வந்து இல்லைங்க எனக்கு, ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கார், இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவருக்கு நாளைக்கு வந்து சினிமாக்குள்ளே அவருக்கு நெருக்கடிகள் வரலாம். அப்போ அவர் வந்து நான் வெளியூரில் இருக்கேன், இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்கேன், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். நான் அழைச்ச உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் அங்கே வந்துருந்தார். முதல்ல அண்ணன் கௌதம் அண்ணன் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து பெரும் முனைப்பாக இருந்தது வந்து அண்ணன் கார்ட்டூன் பாலா அவர்களும் ஐயா ஏகலைவன் அவர்களும் ரொம்ப முனைப்பாக வந்து இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லிட்டு கார்ட்டூன் பாலா அண்ணனா ஏகலைவன் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் வெளியிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து நான் அன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அண்ணன் களஞ்சியம் அப்புறம் பாலகுமாரன் போன்றவர்கள்லாம் வந்து பெருந்துணையாக இருந்தாங்க. மறுநாள் காலையில் நான் சரி அவ்வளோதான் இந்த படம் வந்து முடிஞ்சு ஓடிடி ப்ளஸில் வெளியிடணும் நான் முடிவு எடுத்தது கூட என்னென்னா, நம்ம இமீடியட்டாக வந்து அமேசானுக்கோ இல்லை வேறு எல்லாம் இந்த பிளாட்ஃபார்முக்கோ நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க, தேட்டர்களில் வெற்றி அடைந்த படங்களை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. தேட்டரில் வெற்றி அடையாத நிறையா படங்கள் வந்து ஓடிடிகளில் போகிறதில்ல, வாங்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் தேட்டரில் வெற்றி அடைய பண்ணால் இது ஒரு ஷோ கொடுத்து தேட்டருக்கு போய் இது எப்படி வெற்றி படமாகும், இது எப்படி அமேசான் பிளாட்ஃபார்மில் வர முடியும், ஆகாவில் வர முடியும், எந்த பிளாட்ஃபார்முக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ எனக்கு வந்து சரி ஒரே ஆப்ஷன் அப்போ இருந்த ஆப்ஷன் வந்து ஓடிடி ப்ளஸ் திறந்தான். சரி ஓடிடி ப்ளஸ் தரத்தில் கொடுத்துருவோம்னு சொல்லி இருக்கும்போது மறுநாள் காலையில் வந்து அண்ணன் வேல்முருகன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ் உரிமை கழகத்தி தலைவத்தின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து எனக்கு வந்து அழைச்சாங்க. அழைச்சிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். சொன்னோன்னே நீங்கள் உடனே என்னுடைய அலுவலகத்துக்கு வர முடியுமான்னாரு. அப்புறம் அவருடைய அலுவலகத்துடைய முகவரியை வாங்கிட்டு அங்கே அலுவலகத்துக்கு போனேன். அவர் உடனே வந்து ஒரு அறிக்கையை கொடுத்து நான் இதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்து ஐயா தியாக அவர்கள், அப்புறம் திருமுருகன் காந்தியண்ணன் அவர்கள், கொளத்தூர் மணியண்ணன் அவர்கள், வன்னியரசு அவர்கள், அப்படி ஏகப்பட்ட பேர் வந்து தனியரசண்ணன் அவர்கள், எஸ்சி முபாரக் அவர்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இதை தாண்டி வந்து அண்ணன் சீமானன் அவர்கள் வந்து திங்கக்கிழமை மறுநாள் அந்த வாரம் திங்கக்கிழமை வந்து அண்ணன் சீமானன் அவர் கண்டன அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. இதை தாண்டி உலகம் முழுக்க வந்து வட அமெரிக்காவிலேருந்து, பிரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, நம்ம பக்கத்து மாநிலமான நம்ம கனடா தமிழ் சங்கத்திலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்து இதுக்கு வந்து கண்டன அறிக்கை தெரிவித்து பெரிய ஒரு ஆதரவு கரம் நீட்டினாங்க. இந்த படம் வந்து வெற்றி அடைந்ததுன்னு சொல்லி எல்லாருமே ஆதரவு கரம் நீட்டினாங்க. உண்மையாகவே வந்து எனக்கு அதில் ஒரு பெருமை என்னென்னா, நான் தமிழனாக பிறந்ததுக்கு அந்த இடத்துல தான் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னென்னா நம்ம எல்லாருமே தனித்தனி அமைப்பாக இருக்கோம், ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஆளுக்கு சில முரண்பாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்னும்போது ஒட்டுமொத்த பேர் இணைஞ்சு நின்னது வந்து நான் அந்த இடத்துல வந்து பெருமையாக நினைக்கிறேன். இப்படி நம்ம தனித்தனியாக நின்னால் கூட யாருக்காவது ஒரு பிரச்சனைனா நம்ம முன்னே நின்னோம்னா நம்மளை யாரும் வீழ்த்த முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தை எடுக்கிறதுக்காக நான் ஒரு கதையை வந்து ஈஸியாக சொல்லலாம், அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்காக கருணாசனன் வந்து
முன் வந்தது வந்து உண்மையாக பாராட்டக்கூடியது. ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கார், அவருக்கு சினிமாவில் வியாபாரம் நுணுக்க தெரியும், இது எந்த அளவுக்கு போகும்ன்றதும் தெரியும். அப்படி எல்லா வியாபாரமும் தெரிந்த ஒருவர் வந்து இந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்காருன்றது வந்து உண்மையாகவே வந்து பாராட்டக்கூடியது. அது இல்லாமல் இதை பற்றி என்னென்ன இந்த தொழில் தெரியாமல் ராமணகுமார் அண்ணன் வந்து மக்கள் பாதை இயக்கத்தில் பயணிக்கிறாரு. அவர் வந்து அவர் தமிழ் தேசிய ஆர்வலர்ன்றனால அந்த கதையை கேட்டவுடனே நான் பண்ணுறேன்னு முதல்ல 10 லட்ச ரூபா கொடுத்து வந்து அவர் ஆரம்பிச்சு வந்து உண்மையாகவே அவரை பாராட்டுக்குரியவர். அவரை தொடர்ந்து ராஜேந்திரன் ஒருத்தர் துபாயில் உள்ளவர், அவர் அங்கே இருக்கார், இங்கே என்ன நடக்கும்னு கூட அவருக்கு தெரியாது. இவங்களை எல்லாம் ஒரு புள்ளியில் ஒருங்கிணைச்சது வந்து அந்த தமிழ் தேசியம்னு ஒரு ஒற்றை புள்ளி தான். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தம்பி கிட்டுக்கிட்ட கொடுத்து இந்த படத்தை வந்து இயக்க சொல்லியிருக்கேன். கிட்டுவும் இந்த படைப்பை வந்து மிக நேர்மையாக பண்ணியிருப்பான். அதாவது வந்து கிட்டுக்கிட்ட வந்து ஒரு திறமையை வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு கருத்தை சொல்லணும்னா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு இயக்குனர். ஏன்னா எல்லாருமே 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் படம் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு கண்டென்ட் வந்து சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க தம்பி கிட்டு இந்த படத்தை வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக பண்ணியிருந்தான். அப்போ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க தளத்தில் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உலக தமிழ் மக்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேட்டரில் போகலே தவிர உலக நாடுகள் எல்லா நாட்டிலையும் போச்சு. டென்மார்க்கில் போச்சு, வட அமெரிக்காவில் போச்சு, பிரான்ஸில் போச்சு, லண்டனில் போச்சு, ஸ்வீடனில் போச்சு, எல்லா கண்ட்ரிலையும் போச்சு. அது வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க தளத்துலேருந்து போராடும் போது நான் இருக்க சினிமா துறையில் என்னோட தளத்துலேருந்து என்னால் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நான் முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சி தான் இந்த படத்தோட இந்த ஓடிடி ப்ளஸில் வெளியானதுக்கானது. இப்போ இதில் எனக்கு வந்து இப்போ இன்றைக்கி நிலைமைக்கு நான் வெற்றியாக பார்க்குறது, கௌதம் அண்ணன் கூட இந்த படம் பெரிய வெற்றி இல்லைன்னு சொன்னாங்க. அது அண்ணன் வந்து கமர்ஷியலாக அது சொல்கிறாங்க. பட் நான் வெற்றியை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம படங்களுக்கு வந்து பொதுவாக வந்து ஈழத்தமிழர் வரலாறு பெற்ற படங்கள் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் இருக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம வரலாறு இருக்காது. ஆனால் முதல் முறையாக நம்ம படத்தை கொண்டு போய் சல்லியர்கள் படத்தை எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் இப்போ சேர்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஈழத்தமிழர்கள் வரலாறு சர்ச் பண்ணிங்கன்னா சல்லியர்கள் படம் கண்டிப்பாக வரும். அது மிகப்பெரிய வெற்றி. நம்மளுடைய முதல் இலக்க போய் ரீச் பண்ணிட்டோம். இனி அடுத்தடுத்து எல்லா படங்களும் எல்லாரும் அது முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுடைய வரலாறுகள் வந்து எல்லா ஓடிடி தளத்துலையும் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் வரலாறாக இருக்குது. என்னென்னா நம்மளுடைய வரலாறு தப்பாக சொல்லிட்டு போயிடுறாங்க. எவனோ ஒருத்தன் வந்து புக் எழுதிட்டு போயிடுறான். அது ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுதான் வரலாறு ஆகிடுது. அவன் தப்பாக எழுதுனானா சரியாக எழுதுனானா அன்றைக்கி இருக்கும் அதை கண்டுக்கிறது கிடையாது. அப்போ எவனா ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போனதோ அது நாளைக்கு வரலாறுன்னு வாங்க. இல்லை அந்த புக்கில் அப்படி தான் சொல்லியிருக்கு, அவர் அப்படி தான் எழுதிட்டு போயிருக்காரு, அவர் ஏதோ ஒரு எழுதிட்டு போயிருப்பார், அதுவே நாளைக்கு வரலாறாக மாறிடும். அப்போ தப்பாக இங்கே வரலாறுகளை சொல்லிட்டு போயிடுறாங்க, படைப்புகளையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சரியாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். நமக்குன்னு நம்மளுடைய வரலாறுகள் நிறையா, நம்முடைய எல்லாமே வந்து தப்பாக சொல்லப்பட்டு நம்ம வரலாறுகள் மறைக்கப்பட்ட இனம் தான் நம்ம. ஸோ அந்த வகையில் முதல் முயற்சியாக அந்த சல்லியர்கள் படம் வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எனக்கு மிகப்பெரிய பெருமை. மீண்டும் சொல்கிறேன், எங்கள் ஐயா கிட்ட வந்து இந்த பாராட்டை பெறுறது வந்து நாங்கள் ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்கள் ஐயா நல்லகண்ணு போன்றவர்கள், எங்கள் ஐயா சகாயம் போன்றவர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்த வந்து எங்கள் இனத்தினோட பெருமையாக நினைக்கிறோம். அவர் ஐயால் நாங்கள் பாராட்டப்படுறதை பெருமையாக நினைத்து வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.